எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் கணினி அடிப்படையில் சாப்டர் 4 அதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தியரிட்டிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றின தியரியை பற்றி பார்க்க போகிறோம். ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்க போகிறதில்ல, சரிங்களா? ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா தான் ஒரு விஷயம் புரியும். தியரட்டிக்கலாக பார்க்குறது தெரிய தான் தெரியும், புரியாது, சரிங்களா? சரி. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், கற்றலில் நோக்கம். இந்த பாடத்தை ஏன் படிக்கிறோம்? அதுக்கான நோக்கம் என்ன? டு நோ த கான்செப்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் தேர் டைப்ஸ். ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றின கான்செப்டும் அதனுடைய டைப்பும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டு அக்வயர் பேசிக் நாலேஜ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். அதை பற்றின நாலேஜ் கெயின் பண்ணிக்க போகிறீங்க. சரி, இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர். நம்ம படிக்க போகிறது ஓஎஸ் பற்றி, ஆனால் சாஃப்ட்வேர் பற்றின இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. ஏன் சாஃப்ட்வேர் பற்றின இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஓஎஸ்ன்றது ஒரு சாஃப்ட்வேர், சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர்னால் என்னென்னா, அது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்கிறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யும். என்ன வேலை சொல்கிறோமோ அந்த வேலையை செய்யும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட பேசணுன்னா ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அதே நீங்கள் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு பிளேயர் இருக்கும். அந்த பிளேயரில் ப்ளே பண்ணி பார்ப்பீங்க. அதே ஃபோன் பேசணுன்னா அதுக்கு ஒரு தனி அப்ளிகேஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க? ஃபோன் பண்ணுவீங்க. ஃபோட்டோ எடுக்கணுன்னா கேமரா யூஸ் பண்ணுவீங்க. நான் சொன்ன இந்த 4மே ஒன்று ஒரு சாஃப்ட்வேர், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் என்பது ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யும். இப்போ இந்த புக்கு நான் திறந்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, இது அடோப் ரீடர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அடோப் ரீடர். இது எதுக்கு யூஸ் ஆகுது? பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணி படிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இல்லை பிடிஎஃப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு, மாடிஃபை பண்ணுறதுக்கு, பிடிஎஃப் சம்மந்தமான விஷயங்களுக்கு இது யூஸ் ஆகுது, சரிங்களா? இது ஒரு சாஃப்ட்வேர் தான். அடோப் ரீடர்ன்றது ஒரு சாஃப்ட்வேர். இப்போ இந்த ப்ரௌசர் இருக்குது, இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இன்டர்நெட் சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி அது ஒரு சாஃப்ட்வேர். சரி, சாஃப்ட்வேர்ன்றது ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை செய்யக்கூடியதுன்னு பார்த்துட்டோம். இட் இன்ட்ராக்ட்ஸ் பேசிக்கலி வித் த ஹார்ட்வேர் டு ஜென்ரேட் த டிசையர்ட் அவுட்புட். சாஃப்ட்வேர் என்ன பண்ணோம்? ஹார்ட்வேரோடு இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டை கொடுக்கும். இப்போ இங்கே கூகுளுக்கு போயிட்டேன். இப்போ நான் எதாவது சர்ச் பண்ணோன்னா நான் டைப் பண்ணணும். எங்கே போய் டைப் பண்ணுவேன்? கீபோர்டில் டைப் பண்ணுவேன். அப்போ கீபோர்டுன்றது ஹார்ட்வேரு. நான் கீபோர்டில் இன்புட் கொடுத்தா அது இங்கே போயிட்டு சர்ச் பண்ணி நமக்கு அவுட்புட் எடுத்துன்னு கொடுக்கும். அதுதான் அந்த பாயிண்டில் சொல்கிறாங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்து டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர், அதில் வகைகள் என்ன? இதில் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குங்களாம். ஒன்று அப்ளிகேஷன், இன்னொன்று சிஸ்டம், சரிங்களா? 2 விதமான சாஃப்ட்வேர் இருக்குது. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் எ செட் ஆஃப் ப்ரோக்ராம் டு அதையே தான் சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது? ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் வேர்ட். இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டு இருக்கு இல்லைங்களா, எம்எஸ் வேர்ட், அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நமக்கு டாக்குமெண்ட்லாம் டைப் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா, எடிட் பண்ணுறதுக்கு, என்னெல்லாம் நமக்கு வேலைகள் செய்யணுமோ ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது எம்எஸ் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் வேர்ட். அது என்ன சொல்கிறாங்க? எம்எஸ் வேர்ட் இஸ் அ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கிரியேட் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். அதே மாதிரி விஎல்சி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். விஎல்சி எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு பாட்டை ப்ளே பண்ணலாம்,
ஒரு படத்தை ப்ளே பண்ணலாம், அதை பார்த்துக்கலாம். சரிங்களா? விஎல்சி பிளேயர் இஸ் எ ஃபெமிலியர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டு ப்ளே ஆடியோ, வீடியோ ஃபைல்ஸ் அண்ட் மெனி மோர். புரியுதுங்களா? இது அதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யும். சிஸ்டம் சாஃப்ட்வேர், அதாவது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பற்றி பார்த்துட்டோம். அடுத்து வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். சிஸ்டம் சாஃப்ட்வேர்னால் சிஸ்டமுக்கான சாஃப்ட்வேர். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். System software is a type of computer program that is designed to run the computer hardware and application program. சிஸ்டம் சாஃப்ட்வேர் எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேரையும் அதில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பார்த்தோம்ல, அதையும் ரன் பண்ணுறதுக்காக சிஸ்டம் சாஃப்ட்வேர் தேவைப்படுது. மேலே பார்த்தோம்ல, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன்னா ஒரு சின்ன சின்ன டாஸ்க்கு செய்யும். சிஸ்டம் வந்து ஒரு சிஸ்டமையே இயக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சிம்பிளாக சொல்லிட்டோங்களா? நம்ம ஃபோன் இருக்குது கையில். அந்த ஃபோனு நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணும்போது ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, அதுதான் ஓஎஸ். ஆன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ பண்ணுறோம். நிறைய அப்ளிகேஷன் இருக்குது, யூடியூப் இருக்குது, ஜிமெயில் இருக்குது, இந்த மாதிரி நிறையா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். விஎல்சி பிளேயர் இருக்குது, க்ரோம் ப்ரௌசர் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல. அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் அப்ளிகேஷன். இந்த ஆன் ஆகும்போது ஒரு ஒரு சாஃப்ட்வேர் வருது இல்லையா, அதுதான் ஓஎஸ். இப்போ ஒரு ஃபோன் உருவாக்கிட்டாங்க, கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க. அதை ஆன் பண்ணி பயன்படுத்த முடியுமானா முடியாது. அதுக்குள்ளே ஓஎஸை என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அப்போ ஓஎஸ்னால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சிஸ்டமை இயக்கக்கூடிய ஒரு மென்பொருள். இன்ட்ரோடக்ஷன் டு த ஓஎஸ். இப்போ ஓஎஸை பற்றி இன்ட்ரோடக்ஷன் தராங்க. இப்போ ஓஎஸ்ன்றது சிஸ்டம் சாஃப்ட்வேர். அது என்ன பண்ணுது, சர்வ் பண்ணுது. என்ன சர்வ் பண்ணுது அப்படின்னா, யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் இடையில் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இன்டர்ஃபேஸ் பிட்வீன், ரெண்டுத்துக்கும் நடுவில் அது இருக்குது. அது இருந்தால் தான் ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணி வேலை செய்ய முடியும். இப்போ நாம் யூசர், சரிங்களா? இப்போ நான் யூசர். இப்போது லேப்டாப்பில் தான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டுருக்கேன், இந்த பாடத்தை எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நானும் இந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப்பை இயக்கணும் அப்படின்னா அதுக்கு சென்டரில் என்ன வேணும்னா ஓஎஸ் வேணும். சரிங்களா? சரி. அடுத்து, திஸ் கண்ட்ரோல்ஸ் இன்புட், அவுட்புட் அண்ட் அதர் பெரிபெரல் டிவைசஸ். பெரிபெரல்னால் கம்ப்யூட்டர்னுடைய எல்லா பாகத்தையும் என்ன சொல்லுவாங்க, பெரிபெரல்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுதான். நம்ம போன பாடத்தில் பார்த்தோம் இல்லையா, இன்புட் டிவைஸ்னால் என்ன, எதெல்லாம் இன்புட் கொடுக்குறோமோ அதெல்லாம் இன்புட் டிவைஸ், எதெல்லாம் நமக்கு டேட்டா திருப்பி தருதோ அதெல்லாம் அவுட்புட் டிவைஸ். இங்கே எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். பிரிண்டர், டிரைவர், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸு, பென் ட்ரைவு, என்னெல்லாம் இருக்கோ, மவுஸு, கீபோர்டு, மானிட்ரு, லைட் பென்னு, மைக்கு, ஸ்பீக்கரு, அதெல்லாமே இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. திஸ் ஃபங்க்ஷன் இஸ் an ஆப்ரேட்டிங் சிஸ்டம். த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் an ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஃபைல் மேனேஜ்மெண்ட். அதாவது ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறோம், எடிட் பண்ணுறோம், மாடிஃபை பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஃபைல் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் மெமரி மேனேஜ்மெண்ட்னால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் வந்து சைஸ் இருக்கும். சரிங்களா? இவ்வளோ சைஸ் ஹார்ட் டிஸ்க்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஹார்ட் டிஸ்கினுடைய சைஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு, அந்த மெமரியை மேனேஜ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு காமிக்கணுன்னா இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு ஓப்பன் ஆகும் பாருங்கள். இது பாருங்கள். இதில் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இந்த மெமரி எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன ஆகுது,
அது நமக்கு இந்த ஓஎஸ் யூஸ் ஆகுது. ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் சொன்னீங்களா? டிவைஸ் மேனேஜ்மெண்ட்னா நமக்கு சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லா டிவைஸும் சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லா டிவைஸஸும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் நமக்கு எது யூஸ் ஆகுது? சாஃப்ட்வேர் தான் யூஸ் ஆகுது சரிங்களா? இது பாருங்கள், ஆடியோ, பேட்ரி, பயோமெட்ரிக்கு, ப்ளூடூத்து, இது எல்லாமே இந்த சிஸ்டமில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். இந்த டிவைசஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் நமக்கு என்ன யூஸ் ஆகுது? கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் ஆகுது சரிங்களா? அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் இங்கே எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுதான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன். வித்தவுட் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்ப்யூட்டர் cannot effectively மேனேஜ் ஆல் ரிசோர்ஸஸ். ஓஎஸ் இல்லாமல் கம்ப்யூட்டர் எந்த ரிசோர்ஸையும் மேனேஜ் பண்ண முடியாது சரிங்களா? வென் ஏ கம்ப்யூட்டர் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன், சிஸ்டம் ஆன் பண்ண உடனே என்ன ஆகும்? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் லோட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மெமரிக்கு ஆட்டோமேட்டிக்காக அது போகும். அதான் ஒரு ஃபோன் ஆன் பண்ணாலும் என்ன ஆகும்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் லோட் ஆகும். அதே மாதிரி தான் லேப்டாப்பும், டெஸ்க்டாப்பு, கம்ப்யூட்ரு எதாக இருந்தாலும். இதில் சில பாப்புலரான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்கிறாங்க பர்சனல் கம்ப்யூட்டருக்கு, பிசிக்கு சரிங்களா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் அண்ட் யூனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா? மொபைலுக்கு பார்த்திங்கன்னா ஐஓஎஸ், அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு சரிங்களா? இப்போ விண்டோஸ் ஓஎஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் பார்ப்போம். விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்போம் சரிங்களா? இது விண்டோஸ் ஓஎஸ் சரிங்களா? அதே மாதிரி லினக்ஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா? லினக்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு தனி ஓஎஸ். அதை பற்றினெல்லாம் விளக்கமாக அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். இதெல்லாம் லினக்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா மேக். இது ஆப்பிள் கம்ப்யூட்டர் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி ஆப்பிள் கம்ப்யூட்டரில் இந்த ஓஎஸ்லாம் பயன்படுத்துவாங்க. மேக் அதில் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. அதுக்கடுத்து ஆண்ட்ராய்டு நம்மளுக்கே தெரியும். நம்ம பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான ஃபோனில் எல்லாத்துலேயும் இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான் இருக்குது சரிங்களா? சரி, இது மொபைலில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டேப் மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ டிவிலெல்லாம் கூட கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஓஎஸ் சரிங்களா? இப்போ இருக்கிற அந்த ஃப்ளாட் டிவி இருக்குது இல்லைங்களா? அந்த டிவிலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சரி, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் யூசர். ஒரு யூசர் நம்மளுக்கும் சிஸ்டமுக்கும் எப்படி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ட்ராக்ஷனாக இருக்குது அப்படின்னா, இப்போது ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. இதுதான் நம்ம லேப்டாப்பில் நான் இருக்கேன். இப்போ லேப்டாப்ன்றது ஒரு ஹார்ட்வேர். அது கூட கீபோர்டு இருக்குது, மவுஸ் இருக்குது, என்னென்னவோ கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சிஸ்டம் ஆன் பண்ணதும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே என்ன இருக்குது? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை நான் என்ன பண்ணுறேன்? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலயமா அதை யூஸ் பண்ணுறேன். அதாவது நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலிமா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரையும் யூஸ் பண்ணுறேன், ஹார்ட்வேரையும் யூஸ் பண்ணுறேன் சரிங்களா? இதுக்கு இடையில் இருக்கக்கூடியது தான் ஓஎஸ். இதுதான் சொல்கிறாங்க சரிங்களா? சரி, யூசஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மறுபடியும் அதே தான் சொல்லணும் வராங்க. மெயின் யூஸ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா? டு என்ஷூர் த கம்ப்யூட்டர் கேன் பி யூஸ்டு டு எக்ஸ்ட்ராக்ட் வாட் த யூசர். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்கிறதுக்கு. ஒரு யூசர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்கிறதுக்கு. நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, கம்ப்யூட்டர் வச்சு படம் பார்க்கணுன்னு. உங்கள் ஃப்ரெண்டு பாட்டு கேட்கணுன்னு நினைப்பார். இன்னொரு ஃப்ரெண்டு ப்ரோக்ராம் பண்ணணுன்னு நினைப்பார். அந்த மாதிரி ஒரு யூசர் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூசர்ஸ் ஈஸியாக இன்ட்ராக்ஷன், நீங்களும் கம்ப்யூட்டரும் ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஓஎஸ் யூஸ் ஆகுது. அப்புறம் ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கலி வென் பவர் இஸ் டர்ன்ட் ஆன். பவர் ஆன் பண்ணதும், பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணதும் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் பூட் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோலிங் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ். இன்புட் அவுட்புட் டிவைஸை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கோ. மேனேஜ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் மெயின் மெமரி. மெயின் மெமரியை மேனேஜ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு அது என்ன ஆகும்? யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க சரிங்களா? நான் இப்போ உங்களுக்கு காமிச்சல ஹார்ட் டிஸ்கினுடைய சைஸ் எல்லாம்,
அந்த மாதிரி மெயின் மெமரி அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ப்ரொவைடிங் செக்யூரிட்டி ஃபார் யூசர் ப்ரோக்ராம்ஸ், பாதுகாப்பு தருது. சரிங்களா, ஒரு யூசருக்கு. அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ்னுடைய டைப்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க. சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரே ஒரு யூசர் பயன்படுத்துகிற மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்கிறாங்க. அதில் வந்து சிங்கிள் டாஸ்க்கு தான் பண்ண முடியும். சரிங்களா, ஒரே ஒரு வேலையை தான் அட் ஏ டைமில் பண்ண முடியும், மல்டிப்புளாக பண்ண முடியாது. அதுக்கு வந்து MS DOS அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, MS DOSனால் மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். MS DOS இந்த மாதிரி என்னவாக இருக்கும், அது வந்து வெறும் பிளாக்காக இருக்கும். சரிங்களா, அதில் வந்து கீபோர்டு யூஸ் பண்ணலாம், மவுஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. எதாக இருந்தாலும் நம்ம டைப் பண்ணி தான் ஒரு யூசரை க்ரியேட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, இது எல்லாமே பண்ண முடியும். சரிங்களா, MS DOS மைக்ரோசாஃப்ட் டாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் ஏ சிங்கிள் யூசர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்து மல்டி யூசர். இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர்லேயும் இருக்கும், லேப்டாப்லேயும் இருக்கும். இதில் என்ன பண்ணலான்னா 2-3 யூசர் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்கள் தம்பி யூஸ் பண்ணலாம், அப்பா யூஸ் பண்ணலாம், அம்மா யூஸ் பண்ணலாம். எல்லோரும் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணி தனித்தனியாக யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இந்த சிஸ்டமில் எத்தனை யூசர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தப்பாக டைப் பண்ணிட்டு LUSRMGR.MSC யூசர் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகிறேன். இப்போ இந்த சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருக்குது, கிளாஸ் இன்ஃபோடெக்னு இருக்குது, கெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய யூசர்ஸ் இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி நிறைய ஒருத்தர் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணி அந்தந்த யூசருக்குள்ளே போயிட்டு யூஸ் பண்ணலாம். அடுத்து த யூசர்ஸ் கேன் ஆல்சோ கம்யூனிகேட் வித் ஈச் அதர். யூசர் ஒருத்தருக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. இன்னொன்று விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் யூனிக்ஸ் ஆர் த எக்ஸாம்பிள். விண்டோஸ், லினக்ஸ் ஓஎஸ், யூனிக்ஸ் ஓஎஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. சரி, ஓகே. கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், த வேரியஸ் கீ ஃபீச்சர்ஸ் ஆர் கிவன் பிலோ. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஓஎஸ் இருக்குது, படம் பார்த்து கதை சொல். இந்த படத்தை பார்த்து நம்ம சொல்லிக்கலாம். ஒரு ஓஎஸ் இருக்குது, அது சென்டராக இருக்குது. சரிங்களா, அது என்ன பண்ணுது, யூசரை இன்டர்ஃபேஸ் பண்ணுது. அதாவது நீங்களும் உங்கள் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய, உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு உதவுது. ஃபைல் மேனேஜ்மெண்ட், ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறீங்க, ஃபைல் க்ரியேட் பண்ணுறீங்க, வீடியோ இருக்குது, ஆடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகுது. மெமரி மேனேஜ்மெண்ட், இப்போ வந்து உங்கள் ஃபோனில் வந்து மெமரி ஃபுல் ஆகிடுச்சு, இல்லை மெமரி பாதி ஆகிருக்கு, காலி ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ற டைமில் அதை வந்து நீங்கள் தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு தேவையானதை வச்சுட்டு, சிஸ்டம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பார்ட்டிஷன், அதாவது உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்கு சைஸ் எவ்வளோ வேணும், ஒரு 100 GB வேணுமா, 200 GB வேணுமா, 500 GB வேணுமா, அந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷனும் தனித்தனியாக பிரிச்சுக்கிறதுக்கெல்லாம் நமக்கு வந்து அந்த மெமரியை மேனேஜ் பண்ணுறதுக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சி ட்ரைவ் வந்து 97 GB இருக்குது, இ ட்ரைவ் 390 GB, டி ட்ரைவ் 443 GB. இந்த மாதிரி அந்த சைஸை வந்து பெருசாக்கிறதுக்கும் சின்னதாக்கிறதுக்கும் அதெல்லாம் யூஸ் ஆகுது. ஃபால்ட் டாலரன்ஸ்னால் ஃபால்ட் வரும்போது அது வந்து சரி பண்ணுறது. ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், இப்போது ஒரு வேலை கம்ப்யூட்டரில் நடந்துனுக்குது அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு ப்ராசஸை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் வந்து அது மேனேஜ் பண்ணுறதுக்கு அது வந்து யூஸ் ஆகும். அடுத்து செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்னால் பாதுகாப்பு. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. யூசர் இன்டர்ஃபேஸ்னால் நம்ம கம்ப்யூட்டரோட இன்ட்ராக்ட் ஆகுறது, அதுக்கு எது யூஸ் ஆகுது, ஓஎஸ் யூஸ் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னால் நம்ம மவுஸை வச்சு கண்ணால் பார்த்து செய்கிறது எல்லாமே கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். சரிங்களா, டைரெக்டாக இது என்னது, இன்புட் அவுட்புட் டிவைஸோட கனெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா, இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு ஃபோல்டர், ஒரு ஃபைலு ஒரு கலரில் இருக்கிறதுனால யூசர் வந்து ஈஸியாக வந்து அதை வந்து அட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் இந்த லினக்ஸ் ஓஎஸ் வந்து
வெறும் கீபோர்டில் தான் டைப் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து GUI பேஸில் வந்துடுச்சு. சரிங்களா? கிராஃபிக்கலாக யூஸ் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு. மறுபடியும் அதையே தான் சொல்கிறாங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் ஷுட் எனேபிள் த யூசர் டு ரிட்டைன் த எக்ஸ்பர்டிஸ் ஃபார் எ longer time. The user interface should also satisfy the customer based. The user interface should save user precious time. நம்மளோட டைம் சேவ் பண்ணுது, ஒர்க்கை ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்குது, நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது, எரரை வந்து ரெடியூஸ் பண்ணுது, இதெல்லாம் சொல்கிறாங்க. சரி, மெமரி மேனேஜ்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். மெமரினா ரேமும் சொல்லுவாங்க, ஹார்ட் டிஸ்க்கும் சொல்லுவாங்க. அதனுடைய ஸ்பேஸ் நம்மளுக்கு ஓஎஸ்க்கு எவ்வளோ வேணும், ஃபைல் சேவ் பண்ணிக்க எவ்வளோ வேணும், ஃபோல்டர் சேவ் பண்ண எவ்வளோ வேணும், இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மேனேஜ் பண்ணுறதுக்காக நமக்கு என்ன யூஸ் ஆகுது, இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டு யூஸ் ஆகுது ஓஎஸில். அதுக்கப்புறம் அதான் கீப்பிங் ட்ராக் த போர்ஷன், அதுதான் சி ட்ரைவ், டி ட்ரைவ், இ ட்ரைவ் எல்லாம் பிரிக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் மறுபடியும் சொல்லினே வராங்க. தேவையில்லாததெல்லாம் டெலீட் பண்ணுறோம், இதெல்லாம் சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னால் இதில் வந்து ப்ரோக்ராம் தான் இருக்கும். சரிங்களா? எந்தெந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம், எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் டெலீட் பண்ணிக்கிறோம். ஒரு ப்ரோக்ராம் இன்னொரு ப்ரோக்ராமோட நம்ம மர்ஜ் பண்ணணுன்னா மர்ஜ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு வந்து மைக்கில் ரெக்கார்ட் ஆகும். அதே மாதிரி ரெக்கார்டிங்க்கு தனி சாஃப்ட்வேர் இருக்குது, அது ரெக்கார்ட் பண்ணுது. இந்த பிடிஎஃப் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணுது, ஓப்பன் பண்ணி காமிக்குது. சரிங்களா? சரி, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த ஃபாலோயிங் அல்காரிதம் ஆர் மெயின்லி யூஸ்டு டு அலாகேட் த ஜாப் ப்ராசஸ் டு த ப்ராசஸர். அதாவது கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அந்த ப்ராசஸர் என்ன பண்ணும், மூளை மாதிரி செயல்படும். PROCESSOR ப்ராசஸர், இதுதான் கம்ப்யூட்டரினுடைய மூளை. சரிங்களா? அந்த ப்ராசஸருக்கு எப்படி வேலையை அலாட் பண்ணுது அப்படின்னா, FIFO, SJF, ரவுண்ட் ராபின், பேசிக் அண்ட் ப்ரியாரிட்டி, இந்த மாதிரி 4 கான்செப்ட் இருக்குது. ஃபிஃபோனா ஃபஸ்ட்டு இன் ஃபஸ்ட்டு அவுட்டு. அதாவது க்யூவில் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க, முதல்ல யார் வராங்களோ அவங்கள முதல்ல அனுப்புவோம். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம சிஸ்டமில் என்னென்ன டாஸ்க் கொடுக்குறோமோ ஃபஸ்ட்டு வரவங்கள ஃபஸ்ட்டு அமைச்சிரும். அதுக்கப்புறம் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட். இப்போ வந்து ஒரு கடைக்கு ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க, ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். இல்லை, நீங்களே உங்கள் ஆசிரியர்கிட்ட உங்கள் பாடத்தை டிக்கு ஒரு நோட் எடுத்துன்னு போயிட்டு உங்கள் ஹோம்ஒர்க்கெல்லாம் காமிக்க போகிறீங்க, வீட்டு பாடத்தெல்லாம். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 பாடம் காமிக்கணும். ஒருத்தர் எல்லா பாடத்தையும் காமிச்சின்னு வராரு. 10வது பாடத்தில் ஒரு சின்ன மாற்றம் செய்யணும். சரிங்களா? அதை மட்டும் டீச்சர் சொல்லி அனுப்புகிறார், போய் இதை மாற்றிடுவா அப்படின்னு. அதுக்கு அடுத்த ஸ்டூடெண்ட்டை பார்க்குறாரு. அடுத்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து முடிக்கும்போது, அதுக்கு அடுத்த ஸ்டூடெண்ட்டை பார்க்க ஆரம்பிக்கும்போது, இந்த சின்ன கரெக்ஷனுக்காக போனார் இல்லைங்க, அவர் வராரு. அப்போ அவரது 2 செகண்ட் தான். அப்படி பார்த்துட்டா சரிப்பா போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம். சரிங்களா? அந்த மாதிரி தான் இப்போ அவரது வந்து ஒரு சின்ன ஒர்க்கு. அந்த மாதிரி எதனா சின்ன ஒர்க்கு வரும்போது ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு, அந்த சின்ன ஒர்க்கை ஃபஸ்ட்டு முன்னாடி தள்ளி விட்டுரும். சரி, அதுதான் இங்கேயும் நடக்குது. சரிங்களா? இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 6 கேபியில் ஒரு ஃபைல் வருது, 9 கேபியில் ஒரு ஃபைல் வருதுன்னா 6 கேபி ஃபைலை சீக்கிரம் மூவ் பண்ணி விட்டுரும், தள்ளி விட்டுரும். சரிங்களா? அந்த மாதிரி தான் இது நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். ஏன்பா எனக்கு இந்த ஒரு சின்ன வேலை தான்ப்பா, நான் முடிச்சுன்னு போயிடுறேன் அப்படின்லாம் கேட்பாங்க. சில டைமில் நம்ம போயிட்டு வரிசையில் நின்று கடையிலலாம் எதுனா வாங்குறது இருந்தால் கூட, ஒருத்தர் 100 பொருள் வாங்க போகிறார், ஒருத்தர் ஒரே பொருள் சின்னதாக அவர் கையில் இருக்கிற 10 ரூபா கொடுத்துட்டு அப்படியே வாங்கின்னு போயினே இருக்க போகிறாருன்னா அவருக்கு கொஞ்சம் இடம் விட்டுருவாங்க. அதுதான் இங்கே. அடுத்து ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங் அல்காரிதம் இஸ் டிசைன்ட் எஸ்பெஷலி ஃபார் டைம் ஷேரிங் சிஸ்டம். Jobs are assigned and processed time in the circular method. For example, 3 jobs A, B, C. First job A is assigned to CPU, then job B, then job C, and then job A, job B, job C, as so on. இதில் வந்து ரவுண்ட் ராபினில் வரிசையாக வந்து அசைன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டினா
எது ரொம்ப முக்கியமோ அதை சீக்கிரம் முடிக்கிறது. சரிங்களா? இப்போ நம்மளே கூட வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஒ அஞ் பள்ளிக்கூடத்தில் ஒரு 5, 6 பாடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 5, 6 பாடத்துலேயும் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஹோம் ஒர்க் குடுத்துட்டாங்க. அந்த ஹோம் ஒர்க்கை நம்ம பண்ணணும். இப்போ நாளைக்கு ஒ அ அவசியமாக காட்ட வேண்டியது ஒரு 3 அப்படின்னு வச்சுப்போம். மீதி 2 வந்து அதுக்கு மறுநாள் தான் நம்ம காட்டணும். நாளைக்கு காட்ட தேவையில்ல. அந்த 3லையுமே காலையிலே ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம எது ஃபஸ்ட்டு முடிப்போம்? காலையில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எதுதோ அதுதான் முடிப்போம். அதுதான் நம்மளுக்கு ப்ரியாரிட்டி. சரிங்களா? அதே மாதிரி ஒரு 5 எக்ஸாம் நமக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு 5 பாடமோ 6 பாடமோ 5 சப்ஜெக்ட்டோ 6 சப்ஜெக்ட்டோ இருக்குது. இந்த 6 பாடமும் தான் எக்ஸாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எக்ஸாம் எதுவோ அதுதான் எடுத்து படிப்போம். சரிங்களா? இதுதான் ப்ரியாரிட்டி. சரிங்களா? அப்புறம் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்னா ஒரு ஃபைலை எந்த லெவலில் ஒருத்தர் ஆக்சஸ் பண்ணணும், பாதுகாக்கிறது. இதை இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். The major challenge in computer and software industry protect user legitimate data from hacker. ஹேக்கர் கிட்டேருந்து ஒரு டேட்டாவை பாதுகாக்கிறது தான் இங்கே பெரிய விஷயமாகவே இருக்குது. சரிங்களா? இதில் வந்து 3 லெவல் ஆஃப் செக்யூரிட்டி இருக்குது. ஒன்று ஃபைல் லெவல், ஃபைலை செக்யூரிட்டி பண்ணுறது. அடுத்து சிஸ்டம் பண்ணுறது. அடுத்து நெட்வொர்க் பண்ணுறது. ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டமோட கனெக்ட் ஆகிருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி. சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டிஸ் ஆஃபர் பாஸ்வேர்ட் இன் ஏ மல்டி யூசர் என்வரான்மெண்ட். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டம் லெவலில் வந்து நமக்கு வந்து மல்டி யூசர் இருக்குது. சரிங்களா? ஒரு யூசர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பார், இன்னொரு யூசர் சாதாரண யூசராக இருப்பார். அட்மினிஸ்ட்ரேட்டரினுடைய ஃபைல் எல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பர்மிஷன்லாம் மாற்றிட்டாரு அப்படின்னு வச்சுப்போம். அப்போ வந்து மற்றவங்கெல்லாம் அதை வந்து பார்க்க முடியாது. சரிங்களா? ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு காமிக்கணுன்னா, இப்போது இந்த ஃபோல்டர் இருக்குது, இங்கே பாருங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே காமிக்க மாட்டேங்குது. இதில் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். ஷேரிங் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் வரும்ப்பா. சரி, அட்வான்ஸ் ஷேரிங்லேயே போகிறேன். இப்போது ஷேருன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே பர்மிஷன்ஸ்னு இருக்குது பாருங்கள். அவங்க ஃபுல் கண்ட்ரோல் பண்ணணுமா, சேஞ்ச் பண்ணணுமா, ரீட் மட்டும் பண்ணணுமா, ஸோ இந்த மாதிரிலாம் இதில் வந்து கொடுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஃபைலுக்கும் ஃபோல்டருக்கும் அதுக்கெல்லாம் கொடுக்கலாம். போத் லினக்ஸ் அண்ட் விண்டோஸ் ஆஃபர்ஸ் த பாஸ்வேர்ட் ஃபெசிலிட்டி. சிஸ்டமுக்கு வந்து பாஸ்வேர்டெலாம் போட்டு வைக்கலாம். நெட்வொர்க் செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி இஸ் அண்ட் இன்ஃபைண்டபிள் ஒன். அது அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட முடியாது. அதுக்கு தான் என்ன பண்ணுது, ஸோ பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு ட்ரை டு ப்ரொவைட் சச் ஏ செக்யூரிட்டி. வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து இந்த செக்யூரிட்டிக்காக நிறைய என்ன பண்ணுறாங்க, வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, செக்யூரிட்டி கொடுத்துன்னு தான் இருக்காங்க. அந்த செக்யூரிட்டி உடஞ்சின்னு தான் இருக்குது. மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க, அந்த செக்யூரிட்டியை ஃபிக்ஸ் பண்ணின்னு தான் இருக்காங்க. சரிங்களா? ஆல் த அபோவ் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ஆர் ப்ரொவைட் ஒன்லி பை த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது எல்லா பாதுகாப்பும் எதால் கொடுக்கப்படுது, ஓஎஸால் மட்டும்தான் கொடுக்கப்படுது. ஃபால்ட் டாலரன்ஸ், அதாவது பிரச்சனை வரும்போது, ஃபால்ட் வரும்போது டாலரேட் பண்ணுறது, சரி பண்ணுறது. சரிங்களா? த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஷுட் பி ரீபஸ்ட் வென் தேர் இஸ் எ ஃபால்ட். ஃபால்ட் ஆகும்போது அது ரீபஸ்ட் ஆகிடும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஷுட் நாட் கிராஷ். அதை வந்து கிராஷ் பண்ணாமல் அதை பார்த்துக்கிறதுக்கு இந்த ஃபால்ட் டாலரன்ஸ் கான்செப்ட் யூஸ் ஆகுது. சரிங்களா? இல்லைனா சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட ஓஎஸ் போயிடும். இப்போ சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஓஎஸ் போகிறதில்ல. அடுத்து ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஃபைலை மேனேஜ் பண்ணுறது. சரிங்களா? எப்படி அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான் நான் ஒரு விஷயம் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு படிச்சிருவோம். என்ன சொல்கிறாங்க, ஃபைல் மேனேஜ்மெண்ட் இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகே. அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜ் ஃபோல்டர்லாம் மேனேஜ் பண்ணுதான். இல்லை ஃபேட்டுன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸ்டோர் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஃபைல்ஸ் லைக் ஃபைல் நேம், டைப்பு, சைஸு. ஓகே. அதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜர், காப்பி, அலோகேட். ஓகே. அப்புறம் தேர் ஆர் ஃபியூ அதர் ஃபைல் மேனேஜ்மெண்ட், அதாவது NTFS EX2. இப்போ இதை டி டிரைவ் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். இங்கே பாருங்கள், NTFSன்னு இருக்கா, நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம்.
இந்த இன்னொன்று வந்து FATன்னு இருக்கும், இன்னொன்று EXT2 அப்படின்னு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது. சரிங்களா? ஒரு 80-90 ஃபைல் மேனேஜ்மெண்ட்டு நான் வந்து பார்த்துருக்கேன். வேணும்னா அது தனியாக ஒரு வீடியோவில் பதிவு பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்றுத்துக்கும் ஒரு ஃபீச்சர் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுலையா இருக்கட்டும், இல்லை செக்யூரிட்டி சம்மந்தமானதாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட்டு இருக்குது. சரிங்களா? சரி, எதுவும் இல்லைப்பா, ஃபைலை எப்படி மேனேஜ் பண்ணுறது, பாதுகாக்கிறது, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறது, இதுதான். அடுத்து மல்டி ப்ராசஸிங். ஒரு சிஸ்டம்லேயே நிறையா ஒர்க் பண்ணுறோன்னா அதுக்கும் என்ன யூஸ் ஆகுது, OS யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் டைம் ஷேரிங். நம்ம நிறைய வேலைகள் பண்ணும்போது என்ன ஆகும், டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். சரிங்களா? டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் ஷேர்டு டேட்டா ஃபைல்ஸ் ரைட் பை எனி மிஷின் அரௌண்ட் த வேர்ல்டு வைட், இன்டர்நெட் ஆர் இன்ட்ராநெட். அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னால் என்னென்னா, இப்போது இங்கே ஒரு ஆஃபீஸு, மெட்ராஸில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, பெங்களூரில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா, இங்கேருந்து அங்கே உள்ள சிஸ்டம் எல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணோன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் யூஸ் ஆகுது. சரிங்களா? யூசர் at one location can make use all resources available at another resource. அதாவது ஒருத்தர் வந்து இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணோன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் OS மெத்தட் யூஸ் ஆகுது. இது இன்டர்நெட் வழியாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை இன்ட்ராநெட் வழியாகவும் யூஸ் பண்ணலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா, AnyDeskன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த AnyDesk சாஃப்ட்வேரை நம்ம ஓப்பன் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு மிஷின்லையும் ஓப்பன் பண்ணால், அவர் அந்த AnyDesk மிஷினில் சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் சொன்னார்னா, அந்த நம்பரை நீங்கள் இதில் டைப் பண்ணுவீங்க. டைப் பண்ணி ஆக்சஸ்ன்னு கேட்டிங்கன்னா அவருடைய மிஷினை வந்து நீங்கள் இங்கேருந்தே பார்க்கலாம், இங்கேருந்து ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து இன்டர்நெட் வழியாக. அதே மாதிரி இன்டர்நெட் இல்லாமல் இன்ட்ராநெட் வழியாகவும் பண்ணுறாங்க. ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது அப்படியும் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ ஒரே காலேஜில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு சிஸ்டம் இருக்குது, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 10வது மாடியில் இன்னொரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா, அது ஒயர் மூலயமா கனெக்ட் பண்ணியிருக்கும்போது இங்கேருந்து அந்த சிஸ்டமை யூஸ் பண்ணலாம். அது வந்து இன்ட்ராநெட்டு. வேறு ஒரு ஊரில் இருக்குன்னா அது இன்டர்நெட் வழியாக தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, அதனால் நமக்கு என்ன யூஸ் ஆகுது, அந்த இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போய் யூஸ் ஆகணும்னு இல்லை, இங்கேருந்தே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெட்வொர்க்கை வந்து ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம் அங்கே உள்ளவங்களோட. இங்கேருந்து அதாவது கம்ப்யூட்டர்லாம் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஒரே இடத்துலேருந்தே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு இடத்துக்கு கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. சரிங்களா? எல்லாமே ஒரே இடத்துலேருந்தே முடிகிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராமினென்ட் OS ஃபாலோஸ் ப்ராமினென்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கப்பா. ஃபஸ்ட்டு வந்து யூனிக்ஸ். நம்ம யூனிக்ஸை போய் பார்ப்போம். யூனிக்ஸ் OS, UNIX OS. ஓகேங்களா? இதுதான் யூனிக்ஸ் OS. சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்னு போட்டாலே வந்துடும் விண்டோஸ். ஏன்னா வேறு கம்பெனி இது விண்டோஸ் இல்லை, மைக்ரோசாஃப்ட் இது மட்டும்தான் இருக்குது. இதுதான் வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் OS. சரிங்களா? இதில் நிறையா இருக்குது. அடுத்து லினக்ஸும் யூனிக்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். iOS அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் OS. சரிங்களா? இது ஆப்பிள் கம்ப்யூட்டரில் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுலேயும் இருக்காது. சரிங்களா? iOS. அதுக்கு அடுத்ததாக ஆண்ட்ராய்டு. உங்களுக்கே தெரியும், நம்ம எல்லா ஃபோன்லேயும் யூஸ் பண்ணுறோம். மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸஸ் ஏ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது இப்போ இருக்கிற சிஸ்டம்லலாம் நம்ம மவுஸை வச்சு யூஸ் பண்ணுறோம், கிராஃபிக்கலாக கண்ணால் பார்த்து யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, என்ன பண்ணனாலும் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு வார்த்தை, ஒரு லெட்டரை ஆட் பண்ணோன்னா கூட அதுக்கு கமாண்டெல்லாம் டைப் பண்ணோம். நம்ம வந்து நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஒரு ப்ளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம கமாண்ட்லேயே ஒர்க் பண்ணியிருப்போம். சரிங்களா? அது போய் பாருங்கள்.
அந்த பேட்ச் ஃபைல் க்ரியேஷன் பற்றியெல்லாம் சொல்லியிருப்போம். அது நல்லாயிருக்கும் ரொம்ப. செக்யூரிட்டி எல்லாம் படிக்க போகிறவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி. அடுத்து கமாண்ட் லைன் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லினக்ஸ் ஆண்ட்ராய்டு சொல்கிறாங்க, இல்லை லினக்ஸும் சொல்லலாம். சரிங்களா? ஆண்ட்ராய்டு வந்து ஃப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்டில் மட்டும்தான் இருக்கும் iOS. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். சரிங்களா? ஒர்க் வெல் டு க்ளவுட் கம்ப்யூட்டிங். இது விண்டோஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த மேக் ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. யூனிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரி பாப்புலர். ஸோ ஓகேங்களா? லினக்ஸும் யூனிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிக்கு வந்து ரொம்ப டாப்பில் இருக்குது. அது விண்டோஸை விட ஒரு படி கொஞ்சம் அதிகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ விண்டோஸும் அந்தளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லினக்ஸு டைப் பண்ணி கேரக்டரில் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. விண்டோஸ் தான் கிராஃபிக்கலாக வந்துச்சு. விண்டோஸ் ஃபஸ்ட்டு டாஸு நார்மலாக வந்துச்சு, அப்புறம் கிராஃபிக்கலாக வந்துச்சு. அப்புறம் விண்டோஸு செக்யூரிட்டி கம்மியாக இருந்துச்சு, லினக்ஸு செக்யூரிட்டி அதிகமாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் ஆனதை என்ன பண்ணாங்க, லினக்ஸில் கிராஃபிக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, விண்டோஸில் கொஞ்சம் செக்யூரிட்டி கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருந்துட்டு தானே இருக்கும். அந்த மாதிரி தான். அடுத்து வந்து சாப்டர் 5 அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன தான் இதை வந்து பார்த்தாலும் ப்ராக்டிஸ் இல்லைன்னா எதுவுமே புரியாது. சரிங்களா? அதனால் நம்ம சும்மா பார்த்ததை ஒரு முறை ஒரு 2 நிமிஷம் பார்த்து முடிச்சிடலாம். ஓஎஸ் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர். அது வந்து ஒரு சாஃப்ட்வேரில் 2 டைப் இருக்குது. அப்ளிகேஷன், சிஸ்டம். இந்த ஓஎஸ்ன்றது சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன்றது நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷனும். சரிங்களா? பாட்டு கேட்குறதுக்கு ஒன்று யூஸ் பண்ணுறோம், படம் பார்க்குறதுக்கு ஒன்று யூஸ் பண்ணுறோம், மெசேஜ் பண்ணுறதுக்கு ஒன்று யூஸ் பண்ணுறோம், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒன்று யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி காசு அனுப்பணும், ஒருத்தருக்கு காசு நம்மளுக்கு வர வைக்கணும்னா ஒன்று யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி அதெல்லாம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சரிங்களா? இந்த ஓஎஸ்னுடைய வேலை என்னென்னா எல்லா ஹார்ட்வேரையும் ஒன்றா சேர்த்து அது மேனேஜ் பண்ணும். யூஸரை வந்து அது யூஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்கும், நடுநிலையாக அது இருந்து செயல்படும். சரிங்களா? எதுக்கு ஹார்ட்வேருக்கு, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு, யூஸருக்கு. சரிங்களா? இன்னொன்று அதனுடைய கீ ஃபீச்சர்ஸ், இது எல்லா ஃபீச்சரையும் அது கொடுக்குது. சரிங்களா? அவ்வளோதான். அது எல்லாம் பார்த்து முடித்ததும் நம்மளுக்கு என்னாச்சு, பாடமே முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இதனால் ப்ளஸ் என்னென்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஈஸியாக இங்கே பாருங்கள். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஈஸியாக என்ன சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே பார்த்தோம், சிஸ்டம் சாஃப்ட்வேர். அது மாதிரி இந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். முக்கியமாக எதாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அடுத்த பாடத்தில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். இந்த பாடத்தை இவ்வளோ நேரம் கவனிச்சதுக்கு நன்றி.